ஒட்டுமொத்தமாக பார்க்க போமையானால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை பிஜேபிக்கு எதிராக உருவாகும் என்பது போன்ற சூழல் தான் இருக்கிறது. இவர்கள் சொல்வது போன்று 400 ஓட்டுகள் வாங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒழுங்காக தேர்தல் நடக்குமேயானால் இவிஎம் மிஷினை எந்த வகையிலும் மோசமாக கையாளாமல் நியாயமாக இவர்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு அனுமதிப்பார்களே ஆனால் 100 சீட்டுக்கும் குறைவாகத்தான் பிஜேபி வாங்கும் என்பது போன்ற நிலைதான் இன்னைக்கு இருக்கிறது. அதிகபட்சம் 120-150 சீட்டுகள் வாங்கலாம், அதை தாண்டி வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. பல இடங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெல்லும். எதிர்வரும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பல்வேறு தடைகளை தாண்டி வலுவடைந்து வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக இந்தியா கூட்டணி குறித்த செய்திகள் பத்திரிகைகளிலும் செய்தி சேனல்களிலும் நேர்மறையான செய்திகளாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் அவர்தான் அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்தார் என்று சொல்லப்பட்டது. ஒருங்கிணைத்த அந்த நிதிஷ்குமார் பிரிந்து சென்று தற்போது பிஜேபியுடன் சேர்த்து ஆட்சியை அமைத்து விட்டார். அவருக்கு பிரதமர் பதவி என்பதில் ஆசை இருந்தது, அல்லது இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளராக ஆக வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. அது கிடைக்காத ஒரு சூழல் நிலவக்கூடிய நேரத்தில் அவர் அதிலிருந்து விலகிச் சென்று பாஜகவோடு சேர்ந்து விட்டார். இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதோடு சேர்த்து உத்தரப்பிரதேசத்தில் ஜெயந்த் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய ஒருவர், சரண் சிங் என்று சொல்லக்கூடியவருடைய பேரன் என்று சொல்லப்பட்டது, ஜாட் இன மக்களினுடைய வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று பேசப்பட்ட அவரும் அதிலிருந்து பிரிந்து பிஜேபியோடு சேர்ந்து விட்டார். சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததனுடைய அடிப்படையில் அவர் பிரிந்து சென்றதும் நடந்தது. அதே ஒரு காரணத்தை சொல்லிதான் இவரும் பிரிந்து சென்றார். பீகாரை சார்ந்த ஒரு பிசி தலைவருக்கு, காராபூர்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு கொடுத்த அந்த பாரத ரத்னாவினுடைய அடிப்படையில் தான் நிதிஷ்குமாரும் பிரிந்து சென்றதாக சொல்லப்பட்டது. அப்போ பாரத ரத்னா விருதை குறித்து பிரித்து விட்டார்கள் என்று சொல்லி பேசப்பட்டு இந்தியா கூட்டணி வலுவிழந்த நிலையில் இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி காங்கிரஸுக்கு ஒரு சீட்டும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது, இதெல்லாம் சொல்லும்போது இந்தியா கூட்டணி ஒரு பெரிய பின்னடைவில் சென்று கொண்டிருப்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது வரக்கூடிய செய்திகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல்களாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்தியா கூட்டணி என்கின்ற இந்த அணி பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து அமைக்கப்பட்ட அணியாக இருக்கிறது. முக்கியமான கட்சிகள் இதில் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்ததால் தான் முன்னர் பிஜேபி வெற்றி பெற்றது. ஆகவே அவற்றினுடைய வாக்குகள் பிரிவதற்கு வழிவகுக்காமல் பிஜேபிக்கு நேர் எதிராக ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் என்கின்ற அடிப்படையில் இந்த இந்தியா கூட்டணி என்று உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே எமர்ஜென்சி பீரியடுக்கு பிறகு ஜெயபிரகாஷ் நாராயண் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரால் இது போன்ற ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு இந்திரா காந்திக்கு எதிராக பல்வேறு தொகுதிகளில் காங்கிரசுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வேட்பாளர் நிகழ்த்திய நேரத்தில் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த பிஜேபிக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் ஒருங்கிணைந்தன. ஏறக்குறைய 400 தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிராக நேருக்கு நேராக நிற்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நேரத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற நம்பிக்கை அது உண்மையிலே சரியானது போல்தான் தெரிகிறது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஜேபி என்கின்ற இந்த கட்சி சென்ற வருடம் பிஜேபி பெற்ற வாக்குகளினுடைய சதவீதம் ஏறக்குறைய 37.36 அவர்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியும் சேர்ந்து அது 45% என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில ஒருத்தருமே இல்லை. என்டிஏ கூட்டணி என்று சொல்லப்பட்ட கூட்டணியில் இருந்த அதிமுக வெளியேறிவிட்டது, பஞ்சாபில் இருந்த அகாலிதளம் வெளியேறிவிட்டது, சிவசேனா என்கின்ற கட்சி இருந்தது. அந்த சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்து அதில் ஒரு கூட்டம் மட்டும் அவங்க கிட்ட இருக்கு. முக்கியமான சிவசேனாவினுடைய முக்கிய தலைவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இப்படி பல கட்சிகள் அதிலிருந்து வெளியேறிய நிலையில் இன்னைக்கு என்டிஏ என்கின்ற கூட்டணியே இல்லை என்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப பிஜேபி என்பது தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறது. அப்ப 38% வாக்குகள், அதை தாண்டி இந்த 38% வாக்குகள் அவர்கள் வாங்கியிருந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட இருக்கக்கூடிய 62% வாக்குகள் பிஜேபிக்கு, 45% நீங்க என்டிஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மீதி இருக்கக்கூடிய 55% வாக்குகள் இவர்களுக்கு எதிரான வாக்குகள் தான். அப்போ பல்வேறு தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய நேரத்தில் இந்த 400 தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உதாரணத்திற்கு குஜராத் என்கின்ற மாநிலத்தில் பிஜேபி ஜெயித்ததே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய ஒரு தேர்தல், ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த இடத்தில் பல தொகுதிகளில் நின்று பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை இரண்டாக உடைத்து அதுல ஒரு
சொற்ப தொகுதிகளில் மட்டும்தான் ஆம் ஆத்மி ஜெயிச்சிச்சு. 1000 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டுகளில் வந்து பிஜேபி வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதனால் குஜராத் என்கின்ற மாநிலத்தில் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து வந்துருச்சு. அது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்து நின்றிருந்தால் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி நடப்பதை தவிர்ப்பதற்காக இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நிற்பதாக சொல்கிறார்கள். அப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக வந்திருந்த எதிர்மறையான செய்திகளுக்கு மத்தியில் தற்போது வரக்கூடிய செய்திகள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. டெல்லி என்கின்ற மாநிலத்தில் 7 தொகுதிகளில் 4 தொகுதிகளை வந்து ஆம் ஆத்மியும் 3 தொகுதிகளை வந்து காங்கிரசும் எடுத்துக்கொண்டதாக ஒப்பந்தமாயிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 3 தொகுதிகளில் ஆம் ஆத்மி வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாநிலங்கள்னு சொல்லப்படக்கூடிய டெல்லி, சண்டிகர், குஜராத் இந்த 3 தொகுதிகளிலையும் வந்து உடன்பாடு வந்து எட்டப்பட்டு இருக்கிறது. குஜராத்தில் வந்து 2 தொகுதிகளை ஆம் ஆத்மிக்கும், சண்டிகரில் வந்து 1 தொகுதியை ஆம் ஆத்மிக்கும், டெல்லியில் வந்து 4 தொகுதிகளை ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் வந்து விட்டு கொடுத்திருக்கிறது. குஜராத்தில் மட்டும் ஒரு தொகுதியில வந்து சின்ன சலசலப்பு இருந்து கொண்டிருக்குது. இந்த தொகுதி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுவும் சரி செய்யப்படும் என்று தோன்றுகிறது. 3 மாநிலங்களில் ஆம் ஆத்மி தன்னுடைய சீட் ஷேரை வந்து முடிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து ஏற்கனவே காங்கிரஸுக்கு ஒரு சீட்டும் கிடையாது, வெளியே போங்கன்னு ஏறக்குறைய சொன்ன அந்த டிஎம்சி இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து சீட்டு கொடுப்பதற்கு தயாரான நிலை போன்று தகவல்கள் வெளிவருகின்றன. அஸ்ஸாம்லையும் மேகாலயாவிலையும் சீட்டுகளை சிலது வாங்கி கொண்டு அதற்கு பகரமாக மேற்கு வங்காளத்தில் கூடுதலாக சில சீட்டுகளை தருவதற்கு அவர் ஒத்துக்கொண்டது போன்று தெரியுது. அப்போ மேற்கு வங்காளத்திலையும் காங்கிரஸ் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் வந்து காங்கிரஸுக்கான கூட்டணி வந்து அமையக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிறது. அதே மாதிரி மகாராஷ்டிராவிலும் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏறக்குறைய 48 இடங்கள் சொல்லப்படக்கூடிய இடத்தில் 39 இடங்களுக்கு ஏறக்குறைய யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு என்பது வந்து முடிவான மாதிரி செய்திகள் வருகிறது. மீதும் இருக்கக்கூடிய 9 சீட்டுகளையும் பேசி முடிவு செய்து விடுவார்கள் என்ற ஒரு சூழல் இருக்கு. அப்போ இந்த வகைகளை போய் பார்த்தா மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத், சண்டிகர், வெஸ்ட் பெங்காலில் வந்து ஏற்கனவே முடிவாகிவிட்டது. அதே மாதிரி சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோடு உடன்படிக்கை எடுக்கப்பட்டு ஏறக்குறைய 17 சீட்டுகள் வந்து காங்கிரஸுக்கும் 62 சீட்டுகள் வந்து இவங்களுக்கும் எடுத்திருக்காங்க. மொத்தம் 80 சீட்டில் 79 சீட்டுகள் பிரிக்கப்பட்டு இன்னொருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து மொத்தம் 17 சீட்டுகள் வந்து காங்கிரஸுக்கு. அப்போ வந்து உத்தரப்பிரதேசம் வந்து முடிந்தது. முக்கியமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முடியக்கூடிய சூழல் உருவாயிட்டது. ஆம் ஆத்மியோடு உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது. மகாராஷ்டிராவில் உடன்பாடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏறக்குறைய உடன்பாடு ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மத்திய பிரதேசத்திலும் கூட உடன்படிக்கை ஆயிருப்பதாக சொல்றாங்க. மத்திய பிரதேசத்தில் போன மாநில தேர்தலில் அகிலேஷ் யாதவுக்கு இடம் கொடுக்காததுனால தான் வந்து ஒரு பெரிய சலசலப்பு வந்து உருவானது. இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் காஜுரகோ என்கின்ற ஒரு தொகுதியும் கூட சமாஜ்வாதி பார்ட்டிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த இடங்களில் எல்லாம் நேரடியாக மோத இயலுமோ அந்த இடங்கள் எல்லாம் நேரடி மோதலுக்கு தயாராகிவிட்டது போன்று தெரிகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களும் கூட முடிவாகிவிடும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் பிஜேபி நடுக்கத்தின் உச்சத்திற்கு செல்வது போன்று தெரிகிறது. ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி அவர்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி காங்கிரசினுடைய வங்கி கணக்கில் இருந்து 60 கோடி ரூபாயை வந்து வருமான வரித்துறை வந்து எடுத்திருக்கிறது. அவருடைய வங்கி கணக்கை முடக்கி அதன் பிறகு ட்ரிபியூனல் வந்து தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய இடியாக இந்த எலக்டோரல் பாண்ட் என்கின்ற அந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வந்து பிஜேபிக்கு செருப்படி அடித்தது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. எலக்டோரல் பாண்ட் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சண்டிகர் தேர்தலில் முறைகேடாக தேர்தலில் ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு ஓட்டுச்சீட்டை வந்து அந்த சிசிடிவி கேமராவை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த கேமராவை பார்த்து கொண்டே திருத்தி 8 வாக்குகளை செல்லாமல் செய்து அந்த பிஜேபி வென்றதாக அறிவித்தார். அந்த தேர்தலை ரத்து செய்து அந்த இடத்தில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் பிஜேபியினுடைய கை கடுமையாக வீழ்ந்து இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பது போன்று தெரிகிறது. ஆனால் பத்திரிகைகள்ல வரக்கூடிய ப்ரீபோல் வரக்கூடிய சர்வேக்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது. நரேந்திர மோடியை வந்து 400 சீட்டு கிடைக்கும் சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறார். இந்த சர்வேயை வந்து இவர்கள் சொன்ன நேரத்தில் இந்த கூட்டணி வந்து முதல்ல முடிவாகவில்லை. இரண்டாவது கொடுக்கப்படக்கூடிய சர்வேக்கள் பெரும்பான்மையான நேரங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிறுவனங்களாகத்தான் இன்னைக்கு பத்திரிகைகள் பெரும்பான்மையான பத்திரிகைகள் வந்து மாறிவிட்டன. பத்திரிகைகளினுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் பிஜேபி ஆதரவு தொழிலதிபர்களாகத்தான் வந்து இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2004 தேர்தலில் வாஜ்பாய் தான் ஜெயிப்பார், இந்தியா ஒளிர்கிறது என்று இதெல்லாம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த நேரத்திலும் முந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா வாஜ்பாய் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சர்வேக்களும் சொன்னது. ஆனால் அதெல்லாம் பொய்த்து போகக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் வந்து ஜெயித்தது. அதே மாதிரி தான் இந்த நேரத்திலும் நடக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள், மூத்த செஃபாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வாக்கு விஷயங்களை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய சகோதரர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து போட்டி கடுமையாக இருப்பது போன்று பீகார்லையுமே
வந்து கடும் போட்டியை வந்து கொடுப்பார்கள் என்று தோழப்படுகிறது. தேஜஸ்வி யாதவனுடைய செல்வாக்கு பெரிய அளவில் உயர்ந்து இருப்பதாகவும், தேஜஸ்வி யாதவ் பிளஸ் காங்கிரசினுடைய கூட்டணி வந்து அங்கே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். ஏனால் அங்கே நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய மரியாதை முற்றிலுமா போயிடுச்சு. அவர் பல தடவை வந்து கட்சி மாறிட்டார். அதனால இந்த தடவை அந்த ஓட்டு வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உத்தரப்பிரதேசும் பீகாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய 120 சீட்டுகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு பிஜேபி வெற்றி பெறுவதாக வைத்துக் கொண்டால் கூட, அயோத்தி விஷயத்தை வந்து பெரிய அளவில் செய்து வெற்றி பெற்றால் கூட, சென்ற தடவை வென்றது மாதிரி 80க்கு 80 மாதிரி எல்லாம் ஒரு வெற்றியை வந்து அவர்களால் பெற முடியாது. ஏறக்குறைய 70 தொகுதிக்கும் மேலாக போன வாட்டி வெற்றி பெற்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை வந்து உத்தரப்பிரதேசத்தில் பெற முடியாது என்று சொல்றாங்க. பீகாரில் வந்து வாய்ப்பே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. கர்நாடகாவில் சென்ற பாட்டி முழுமையாக எல்லா சீட்டுகளும் வெற்றி பெற்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அங்கேயும் வந்து குறையும் என்று சொல்லப்படுகிறது. குஜராத்தில் போன வாட்டி எல்லா சீட்டுகளையும் வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி இந்த வாட்டி வந்து கிடைக்காது. ஏன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கிடைக்குது. அப்போ ஏற்கனவே வந்து தென்னிந்தியாவில், அதாவது ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய 100 சொச்சம் சீட்டுகள்ல அதிகபட்சம் 15 சீட்டுகள் தான் வந்து பிஜேபிக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து ஒரு 100 சீட்டு காலி அவங்களுக்கு. நார்த் ஈஸ்ட், பெங்கால் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளிலுமே வந்து இப்போ உடன்பாடு வந்துவிட்டாலும் சரி, உடன்பாடு வரலனாலும் சரி, அங்கே டிஎம்சிக்கு தான் பெரிய அளவில் வரும். ஓரளவுக்கு பிஜேபி வந்துச்சுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட அங்கே ஒரு பாதி சீட்டு தான் வரும். 42 சீட்டில் வந்து ஒரு 20 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பாடு வந்து விடுமையானால் அதுவும் இன்னும் கூட குறையும். அதே மாதிரி வந்து அந்த வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய அந்த மணிப்பூர், மிசோராம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் பிஜேபி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த மணிப்பூர் பிரச்சனை வந்ததற்கு பிறகு அங்கே பெரிய அளவில் மக்கள் வந்து கொதிப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. மெய்ட்டி இன மக்களை வந்து எஸ்டியாக அறிவித்தது வந்து செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இவர் தீர்ப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? எத்தனை மக்கள் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கும் வந்து அங்கே ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கையில் AK-47 வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, மைத்தி இன வெறியர்களிடமிருந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு வேற வழி இல்லை என்றால் துப்பாக்கியதை தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல்ல அங்கே வந்து மக்களினுடைய நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ 12ஆம் வகுப்பு படிப்பையும் படிச்சுக்கிட்டு கையில் துப்பாக்கியும் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் காலி, கிழக்கு மாநிலங்கள் காலி, தெற்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேற்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைகிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்ல சென்ற மாநில தேர்தல்களில் பிஜேபிக்கும் காங்கிரசுக்குமான வெற்றி சதவிகிதம் வந்து மிக சொற்பமான அளவு ஓட்டில் தான் வந்து தோற்றார்கள். அதுவும் கூட அந்த நேரத்தில் தவறான ஆட்கள் அங்கு தேர்வு செய்யப்பட்டதால், உள்கட்சியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால், மத்திய பிரதேசத்தில் அந்த கமல்நாத்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஏறக்குறைய சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக செயல்பட்டதால் அங்கே வந்து தோற்றது. இப்போ அதையெல்லாம் தாண்டி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, பிசிக்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வேலைவாய்ப்பு சம்பந்தமான குரலை எழுப்புறது, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்து இருக்கிறது. சமீபத்தில் இந்த பாரத் ஜோதா நியாய் யாத்ரா என்று இந்த ராகுல் காந்தி நடத்தக்கூடிய அந்த யாத்திரையிலும் கூட வாரணாசி தொகுதிகளும் அமேதி தொகுதிகளும் இது பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அவர்கள் திரட்டியதாக வந்து சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி வரக்கூடிய நேரத்தில் அந்த தொகுதிக்கு ஸ்மிருதி இரானி என்று சொல்லக்கூடிய அமைச்சரும் போன வாட்டி அவங்க தான் தோற்கடிச்சாங்க ராகுல் காந்தியை. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏதோ பேசக்கூடிய ஒரு நிலையை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். இருக்கக்கூடிய மீடியாக்கள் ராகுல் காந்தி செய்யக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் பெரும் பேச்சாக மாற்றிக்கொண்டு பாரத் ஜோதா நியாய யாத்திரையை வந்து பிரச்சனையை வந்து முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து யாரும் எதிர்பாராத விதத்தில் இந்த விவசாயிகளினுடைய பெரிய போராட்டம் வந்து எழுச்சியாக வந்திருக்கிறது. ஒருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். பெரிய அளவில் வந்து இன்னைக்கு ஹரியானா, பஞ்சாப் பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரோட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. ரோட்டில் கொண்டு வந்து டிராக்டரை நிறுத்துவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்து அங்கே வந்துருச்சு. விவசாயிகளினுடைய போராட்டம் வந்து இப்போ முக்கியமான ஒரு சூழலை வருது. அதே மாதிரி மராத்தாவுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயத்துல பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ராஜஸ்தானிலையும் மத்திய பிரதேசத்திலும் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருந்த பல நல்ல திட்டங்களை நிறுத்தியதனால மக்கள் மத்தியில் வந்து ஒரு
பெரிய கோபம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஷிபு சோரன் என்று சொல்லக்கூடிய ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்தவரை வந்து கவர்னர் மாளிகையிலேயே வைத்து கைது செய்ததால் பழங்குடியின மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஓட்டுகளும் பிஜேபிக்கு எதிராக போவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்க போமையானால் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை பிஜேபிக்கு எதிராக உருவாகும் என்பது போன்ற சூழல் தான் வந்து இருக்கிறது. இவர்கள் சொல்வது போன்று 400 ஓட்டுகள் வாங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒழுங்காக தேர்தல் நடக்குமேயானால் இவிஎம் மிஷினை எந்த வகையிலும் மோசமாக கையாளாமல் நியாயமாக இவர்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு அனுமதிப்பார்களேயானால் 100 சீட்டுக்கும் குறைவாகத்தான் பிஜேபி வாங்கும் என்பது போன்ற நிலைதான் இன்னைக்கு இருக்கிறது. அதிகபட்சம் 120-150 சீட்டுகள் வாங்கலாம், அதை தாண்டி வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. பல இடங்களில் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெல்லும். அதை தாண்டி யாரிடமும் கூட்டணி இல்லாத பிஜு ஜனதாதள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாதிரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெல்லும். அவர்கள் வென்றார்களேயானால் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து பிஜேபியோடு சேர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக வந்தால் கூட அவர்களால் மெஜாரிட்டி பெற முடியாது. அப்போ அந்த நேரத்தில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் இந்தியா கூட்டணிக்கு அதிகமாக தான் இருப்பது போன்று தெரிகிறது. உண்மையை சொல்ல போனால் இருக்கக்கூடிய நிலவரம் நியாயமாக நடக்குமேயானால் இந்தியா கூட்டணியே மெஜாரிட்டி வந்துவிடும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் இந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டுதான் தேவையற்ற பல சம்பவங்களை பிஜேபி வந்து செய்து கொண்டு இருக்கிறது. வங்கி கணக்குகளை முடக்குவது மாதிரியான விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவாலை அரசு செஞ்சிருவோம்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கின்ற இந்த மோசமான ஒரு விஷயத்தை இந்த வாட்டி அவர்கள் சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு மக்கள் வந்து பெரிய ஒரு அழுத்தத்தை தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. விவிபேட் என்கின்ற ஒன்றை பயன்படுத்துவதன் மூலமாக போடப்படக்கூடிய ஓட்டுக்கள், அந்த ஓட்டு யாருக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது மாதிரியான நடைமுறை வரணும். இப்போ 100% விவிபேடுகள் பயன்படுத்தப்படணும். அந்த விவிபேடுகளுக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் இடையிலே வந்து எண்ணும் போது ரெண்டுக்கும் மாற்று எண்ணிக்கை வறுமையானால் அந்த விவிபேடினுடைய எண்ணிக்கை தான் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் விதிகள் இருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் அது ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அப்படிப்பட்ட விவிபேடை பயன்படுத்த வேண்டும். அல்லது ஒட்டுமொத்தமாக விவிஎம்ஐ தள்ளி வைத்துவிட்டு வாக்குச்சீட்டு முறையின்படி தேர்தல் நடக்குமேயானால் கண்டிப்பாக பிஜேபி தோற்கடிக்கப்படும். அவர்கள் சண்டிகர் மேயர் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற்றது போன்று வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்பார்கள். அதை இந்த மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தவர்களாக இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாஹிர் துவானான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.